மகாத்மா என்றால் காந்தியடிகளைத்தான் தெரியும். ஆனால் படத்தில் இருப்பவரும் மகாத்மா தான். அவர் ஜோதிபாய் ஃபுலே. பெண் கல்விக்காக மகாராஷ்டிராவில் மிகவும் அரிய பாடுபட்டவர். தன் மனைவி சாவித்ரிபாய் ஃபுலேயை படிக்க வைத்து முதல் பெண் ஆசிரியராக்கினார். மகாராஷ்டிராவில் இன்றைக்கும் இந்த ஜனவரி 3ஆம் தேதியை பெண் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறார்கள். அந்த காலத்தில் இவர்கள் பிற்படுத்தப்பட்ட பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள். இருவருமே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மிகவும் பாடுபட்டார்கள். விதவைகள் திருமணம், பெண் கல்வி எல்லாமே செய்தார்கள். தன் மனைவியை படிக்க வைத்த ஜோதிபாய் ஃபுலே, சாவித்ரிபாய் ஃபுலே முதல் பெண் ஆசிரியர், இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். அவர் பாடம் நடத்த செல்லும்போது அவர் மீது கற்கள், சாணி ஆகியவற்றை வீசி எறிவார்கள். சாணி தண்ணியை ஊற்றுவார்கள். அந்த அம்மா வேறொரு புடவை எடுத்து செல்லும். பள்ளிக்கு சென்றவுடன் அந்த புடவையை மாற்றிக்கொண்டு பாடம் எடுப்பார்கள். இப்படி அற்புதமாக அவர்கள் கல்வி பணியாற்றினார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு கிணறு வெட்டி தன் வீட்டில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள அனுமதித்தார்கள். ஒரு வளர்ப்பு பிள்ளையை வளர்த்து மருத்துவ படிப்பு படிக்க வைத்தார்கள். ஜோதிபாய் ஃபுலே இறந்தபோது இந்த அம்மா தான் சிதை மூட்டினார்கள். அந்த அளவுக்கு இவங்க முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள். பின்னர் கணவர் இறந்த பிறகு மகாராஷ்டிராவிலே கொடிய பிளேக் நோய் வந்தபோது இராணுவத்தில் பணியாற்றிய தன் மகனை கூப்பிட்டு தனி மருத்துவமனை வைத்து யாரெல்லாம் பிளேக் நோயால் அவதிப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் தன் கையாலேயே தூக்கி சென்று மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அப்படி இவர்கள் சேர்த்த ஒருவர் கங்காராம்ங்கிறவர். அவர் பெண் கல்வியை எதிர்த்தவர். அவரை சேர்த்து அவர் உயிர் பிழைத்து கொள்ள இந்த அம்மா பிளேக் நோய் வந்து இறந்து போய்விட்டார்கள். தன்னை காப்பாற்றிய சாவித்திரி ஃபூலேயை பார்க்க வேண்டும்னு அவர் வரும்போது வெள்ளை துணி போர்த்தி அந்த அம்மா இறந்து போயிருந்தாங்க 66 வயதில். மகாராஷ்டிரா அரசு வந்து அவங்க இந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஜனவரி 3 பெண்கள் தினமாக. அதே மாதிரி இந்திய அரசு இவங்க தபால் தலை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. மறைக்கப்பட்ட பெரிய போராளிகளில் ஜோதிபாய் ஃபுலேயும் சாவித்ரிபாய் ஃபுலேயும் இடம்பெறுவார்கள். வீர வணக்கம். அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்கிறேன்.